மெல்லிசை மன்னர் பெரும்பாலும் கர்நாடக ராகங்கள் அடிப்படையில் பாடல்களை அமைக்க மாட்டார் அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். அவரும் அதை அடிக்கடி சொல்லியிருக்கார். உதாரணமாக இந்த தங்கரதம் வந்தது வீதியிலேன்னு ஒரு பாட்டு, கலைக்கோயில் படத்தில் வந்த பாட்டு. இது வந்து ஆபோகி ராகம் எல்லோரும் சொல்லுவாங்க. பாலமுரளி கிருஷ்ணாவே சொல்லியிருக்காரு, அவர் எம்எஸ்சிட்டையும் சொல்லியிருக்காரு. ஆனால் இதை பற்றி இந்த என்றும் எம்எஸ்சி நிகழ்ச்சியில் இந்த இன்டர்வியூ பண்ணுற ஆதவன் வந்து எம்எஸ்சி இருக்கிறது என்ன ராகம் அப்படின்னு கேட்டபோது அவர் சொன்னார், அது முதல்ல ஆபோகி சுரங்கள்லாம் வரும், அப்புறம் வேறு மாதிரி மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டார். அதாவது ஆபோகி ராகம்னு அவர் வந்து உறுதிப்படுத்தலை, அது மாதிரி அந்த அந்த சாயல் அப்படிங்கிற மாதிரிலாம், அதாவது அதில் ஆரம்பித்து வேற எங்கேயோ போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஆனால் அவரே சில பாடல்களை வந்து குறிப்பிட்ட ராகத்தை போட்டோன்னு ஒத்துப்பார். அவரே சொல்கிறது அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அது மாதிரி ஒரு பாடல் தான் நீங்கள் பார்க்க போகிறது. இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அவர் சொன்னது. அது அவரே இதே என்றும் எம்எஸ்சி நிகழ்ச்சியில் தான் அந்த நிகழ்ச்சி நடக்கும்போது அவர் அந்த 7 ஸ்வரங்களில் எத்தனை ராகம் அப்படிங்கிற பாட்டு வாணிஜ்யராம் அவர்கள் பாடின பாட்டு, அதை அதை பற்றி பேசினாங்க, அதை பாடி காமிச்சாங்க. அந்த வெண்ணி பாட கல்பனா பாடினாங்க, அவங்க பாடி காமிச்சோன்னே இது வந்து பந்துவராளி ராகத்தில் ஆரம்பித்து அப்புறம் வேறு ராகங்கள் ஒரு ராக மாளிகைன்னு சொல்லுவாங்க. இது ஆரம்பத்தில் துவக்கம் பந்துவராளி அப்படின்னு சொல்லிவிட்டு அவரே ஒன்று சொன்னார். இதே ராகத்தில் நான் இன்னொரு பாட்டு போட்டிருக்கேன் தெரியுமா அவங்களுக்கு, அது வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டு சொன்னார். இந்த பாட்டு என்னன்னாக்கா, நீராட நேரம் நல்ல நேரம், போராட பூவை நல்ல பூவை, மேனி ஒரு பாலாடை அப்படின்னு ஆரம்பிக்கும். இதுவும் வாணிஜ்யராம் தான் பாடியிருக்காங்க. இது வந்து ஒரு கவர்ச்சி கன்னி, ஒரு ஆடவனையை மயக்குவதற்காக பாடக்கூடிய பாட்டு, ஒரு கிளப் டான்ஸ் வகை பாட்டுன்னு சொல்லலாம். இந்த பாடல் வந்து 1975ஆம் ஆண்டு வெளிவந்த ஸ்ரீதரின் வைர நெஞ்சம் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். இந்த பாடல் காட்சியில் சிவாஜி கணேசனும் சகுந்தலாவும் நடிச்சிருப்பாங்க. சகுந்தலா வந்து இந்த நாட்டியமாடி இந்த பாடல் பாடுறவங்க அவங்க தான். அதாவது பந்துவராளி என்பது ஒரு கர்நாடக ராகம், பெரும்பாலும் பக்தி ரசத்துக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு பாடல். அதில் வந்து இந்த மாதிரி ஒரு காதல், அது ஒரு ஒரு பெண் ஆணை மயக்கக்கூடிய ஒரு பாடல்கள் போட்டிருக்காரு. ஏன்னா அப்படி ஒரு வித்தியாசமாக சிந்திச்சு போட்டிருக்காரு பாருங்கள். அதுக்காக நான் சொன்னேன். மிக அருமையான பாடல், கேட்க இனிமையான பாடல், கேட்டு மகிழுங்கள். நன்றி, வணக்கம்.